சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். நாளுக்கு நாள் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் புதிய பரிமாணங்களையும் பார்த்து வரும் நம் உலகில் மனிதர்களும் மனிதர்களின் மனமும் மாற்றம் அடைவது என்பது இயற்கையே. இந்த மாற்றங்கள் பலமுறை நமக்கு நல்லது செய்தாலும் சில மனிதர்களின் மாற்றங்கள் மனித இனத்திற்கே ஆபத்தாய் அமைவதுண்டு. அதிபுத்திசாலித்தனத்தை தன் மூலதனமாகவும் மற்றவரின் அறியாமையை தன் பலமாகவும் கொண்டு மற்றவரை ஏமாற்றி வாழும் குற்றவாளிகள் இன்றும் நம் உலகில் வாழ்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்படி தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் காவல்துறையிடம் எளிதில் சிக்கிக் கொள்வதுண்டு. ஆனால் சில கில்லாடி குற்றவாளிகள் குற்றங்களை செய்யும் பொழுதே இந்த குற்றத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசித்து குற்றங்களை செய்கிறார்கள். இது போன்ற கில்லாடி குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை நம்பி நாடும் ஒரு துறை தடயவியல் துறை. தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். நம் மனித வாழ்க்கை நம்மில் பலர் தேடிச் செல்வதும் அதிகமாய் சம்பாதிக்க நினைப்பதாய் இருப்பது என்று பார்த்தால் அது பணமாகவோ புகழாகவோ தான் இருக்கிறது. நம்மில் சிலரின் வாழ்க்கை இந்த இரண்டையும் எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தாலும் அதற்கான வழிமுறைகளை தேடி கண்டுபிடிப்பதிலேயுமே அதிகமாய் செலவிடப்படுகிறது என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. மனித வாழ்க்கையில் அதிகமாய் தேவைப்படும் பணமும் புகழும் மட்டும் நம் நிம்மதியாக வாழ்வதற்கும் நம் துன்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதற்கும் வழிவகுத்துவிட முடியாது என்பது உலகம் நமக்கு பல சமயங்களில் பல உதாரணங்களை காட்டி நிரூபித்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தடயவியல் துறை தங்களின் புத்திசாலித்தனத்தாலும் சாதுரியமான தடய வேட்டையாலும் தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து குற்றவாளிகளையும் அதன் பின்னணியும் கண்டுபிடித்த வழக்குகளை வாரம் ஒரு வழக்காக பார்த்து வரும் நீங்கள் இந்த வாரம் பார்க்க போகும் வழக்கு சுமார் 40 வருடங்களுக்கு மேல் பாப் இசை உலகின் முடிசூடா மன்னனாக வாழ்ந்து கிங் ஆஃப் பாப் என்றழைக்கப்படும் மைக்கேல் ஜாக்சனின் மரணத்தை இயற்கை மரணமாக மாற்ற நினைத்த குற்றவாளியை தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து தடயவியல் துறை கண்டுபிடித்த வழக்கு. வாருங்கள் இந்த வார தடயம் என்னவென்று பார்ப்போம். 1958 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கேத்ரின் எஸ்தர் ஜோசப் வால்டர் ஜாக்சன் எனும் தம்பதியருக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் குடும்பத்தில் மொத்தம் 10 குழந்தைகள். மைக்கேல் ஜாக்சன் தன் ஆப்பிரிக்கா அமெரிக்கன் குடும்பத்துடன் ஒரு சிறிய வீட்டில் சிகாகோ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வாழ்ந்து வந்தார். மைக்கேல் ஜாக்சனின் தந்தையும் கிட்டார் இசைக்கருவி வாசிக்க தெரிந்தவர். இவரும் லோக்கல் ரிதம், ப்ளூ பேண்ட் போன்ற சின்ன சின்ன பேண்டுகளில் கிட்டார் வாசித்தும் தன் குடும்பத்திற்கு சம்பாதித்து வந்திருக்கிறார். இப்படி மைக்கேல் ஜாக்சனின் தாய் தந்தை இருவரும் இசை மேல் மிகுந்த ஆர்வத்தில் இருந்து வந்தனர். மைக்கேல் ஜாக்சன் சிறு வயது முதலே தன் தந்தை ஜோவின் கண்டிப்பாலும் கண்காணிப்பாலும் தனிமையாக வளர்க்கப்பட்டார். மைக்கேல் ஜாக்சன் அவர் தந்தையிடம் அடி வாங்குவது வழக்கமாக இருந்தது. அவரின் மூக்கு பெரிதாக இருப்பதாக அவர் தந்தை சொல்லி கேவலப்படுத்துவதும் வழக்கமாக இருந்தது. மைக்கேல் ஜாக்சனை தான் அடிக்கடி அடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் 2003 தானே ஒப்புக்கொண்டார் ஜோ ஜாக்சன். ஜோ ஜாக்சனின் கண்டிப்பாலும் கடுமையான அடி உதையாலும் மைக்கேல் ஜாக்சன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். இருந்தாலும் தன் வெற்றிக்கு காரணம் இந்த அடியும் உதையும் கண்டிப்பும் தான் என்று பலமுறை அவர் சொல்லி இருக்கிறார். சிறு வயது முதலே தனிமையில் வாழ்ந்து வந்த மைக்கேல் ஜாக்சன் தான் அவர் குடும்பத்தில் இளையவனாய் இருந்தாலும் மற்ற சகோதர சகோதரிகளை விட மைக்கேல் ஜாக்சன் தான் அதிகமாக கண்டிப்பாக வளர்க்கப்பட்டார். இதனால் மைக்கேல் ஜாக்சன் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானார். 1993களில் மைக்கேல் ஜாக்சன் அளித்த பேட்டி ஒன்றில் தான் தன் பெற்றோரால் மிக கண்டிப்பாக வளர்க்கப்பட்டதாலும் தான் பார்ப்பதற்கு மிக அழகாக இல்லை என்று தன் தந்தை அடிக்கடி சொல்லி வந்ததாலும் தான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல இரவுகளில் தூக்கம் இல்லாமல் இருந்ததாகவும் தன் சிறுவயது அனுபவங்கள் தனக்கு மிக கசப்பான அனுபவமாகத்தான் இருந்திருக்கிறது என்றார். இப்படிப்பட்ட மனநிலையில் தான் மற்றவர்களை கவரும் வகையில் தான் இருக்க வேண்டும் என்ற மனநிலையால் மைக்கேல் ஜாக்சன் ஹைப்பர் ஆக்டிவாக மாறியதற்கு காரணம். மேலும் தன் சிறு வயதில் இழந்த சுதந்திரத்தையும் சந்தோஷங்களையும் தன் வளர்ந்த பின் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்போதும் இருந்து வந்தது. இப்படி சிறு வயது முதலே மற்றவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த மைக்கேல் ஜாக்சன் தன் சகோதரர்களோடு சேர்ந்து 5 வயதில் முதல் மேடை ஏறினார். சிறு வயதிலேயே ரசிகர்களின் பாராட்டுகள், கைத்தட்டல்கள், கலை மேல் இவர் கொண்ட காதல் மைக்கேல் ஜாக்சனை கவர்ந்தெழுத்தது. 1966 1968 ஆண்டுகளில் மைக்கேல் ஜாக்சனின் இசைக்குழு அடிக்கடி மிட்வெஸ்டுக்கு செல்ல துவங்கியது. இப்படியாக மிக குறுகிய காலகட்டத்திலேயே மைக்கேல் ஜாக்சனின் ஜாக்சன் 5 என்னும் இசைக்குழுவின் இசையும் நடனமும் பலரால் பாராட்டப்பட்டது.
பல விருதுகளையும் வாங்கி குவிக்க துவங்கியது. இதைத் தொடர்ந்து பல பிரசித்தி பெற்ற தியேட்டர்களில் ஜாக்சன் 5 இசைக்குழுவின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியது. 1967களில் மைக்கேல் ஜாக்சனின் ஜாக்சன் 5 இசைக்குழுவின் புகழ் கொடிகட்டி பறந்தது. இதற்கு ஒரு முக்கிய காரணமாக மைக்கேல் ஜாக்சன் திகழ்ந்தார். மைக்கேல் ஜாக்சனின் புகழ் பாப் உலகில் 10 வருடங்களுக்கு மேல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். இப்படி தன் திறமையால் உலகத்தையே தன்னை திரும்பி பார்க்க வைத்த மைக்கேல் ஜாக்சன் தன் 13 வயதிலேயே தான் தனியாகவே ஒரு சோலோ சிங்கிள் டிராக்கை வெளியிடவும் செய்தார். 1971ஆம் ஆண்டு காட் டு பி தேர், 1972ஆம் ஆண்டு பென் போன்ற இசைப்பேழைகள் மைக்கேல் ஜாக்சனின் கலை ஆர்வத்தையும் திறமையையும் பெரிதாய் வெளிப்படுத்தியது. மைக்கேல் ஜாக்சனின் திறமை பாடுவது மட்டும் இல்லாமல் பாடல்களுக்கு ஏற்றது போல் பாடல்களுக்கு இசையமைப்பது, பின்னணி இசை சேர்ப்பது, அதற்கு நடனம் ஆடுவது போன்ற பல துறைகளில் மைக்கேல் ஜாக்சனின் திறமை வெளிவர துவங்கியது. இதனால் அவர் தன் பாடல் இயற்றும் திறமைக்காகவும் சிறந்த பின்னணி இசைக்காகவும் பில்லி ஜீன் எனும் தன் இசை படைப்பிற்காய் கிராமி விருது பெற்றார். மேலும் மைக்கேல் ஜாக்சனின் பீட் இட் போன்ற இசை படைப்புகள் பல விருதுகளை பெற்று மைக்கேல் ஜாக்சனை கௌரவித்தது. மைக்கேல் ஜாக்சனின் இசை ஆர்வமும் இசை படைப்புகளும் கலை மேல் தான் கொண்ட காதலும் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. மைக்கேல் ஜாக்சனின் பாடல்கள் உலகம் முழுவதும் ஒலிக்க துவங்கின. பலர் மைக்கேல் ஜாக்சனுக்கு ரசிகர்களானார்கள். 1983ஆம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சனும் அவரது சகோதரர்களும் பெப்சிகோ நிறுவனத்தோடு கைகோர்த்தார்கள். இதன் தொடர்ச்சியாக $5 மில்லியன் செலவில் பெப்சி கோலா விற்பனைக்காக விளம்பரங்கள் செய்யப்பட்டது. இதில் பல பிரபலங்கள் பயன்படுத்தப்பட்டனர். அந்த காலகட்டத்தில் பெப்சி கோலாவின் இந்த விளம்பர செலவு விளம்பர உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியது. 1983 1984ஆம் ஆண்டு வரை நியூ ஜெனரேஷன் என்ற பெப்சி தீம் அமெரிக்காவில் பல இடங்களில் காணப்பட்டது. இந்த விளம்பரத்திற்கு மைக்கேல் ஜாக்சன் பெரும் ஆதரவாக இருந்தார். இந்த விளம்பரத்திற்காக தன் பில்லி ஜீன் பாடலின் பின்னணி இசையை மாற்றி விளம்பர பாடலாக பெப்சிகோ நிறுவனத்திற்கு கொடுத்தார் மைக்கேல் ஜாக்சன். இதற்கு பின் மைக்கேல் ஜாக்சன் பல மனிதநேய கருத்துக்களையும் செயல்களையும் தன் இசை படைப்புகளின் மூலம் மக்களுக்கு சொல்ல துவங்கினார். மே மாதம் 14ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு அவரின் மனிதநேய செயலுக்காக ரொனால்ட் ரீகன் எனும் அமெரிக்க ஜனாதிபதியிடம் இருந்து விருது பெற்றார். மைக்கேல் ஜாக்சன் இதைத் தொடர்ந்து பல நல்ல கருத்துக்களை தன் இசை படைப்புகளின் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தார். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு போன்ற சமுதாய கருத்துக்களை மைக்கேல் ஜாக்சனின் பாடல்களில் அதிகமாய் இடம் பிடித்தனர். இப்படி பல விருதுகளை வாங்கி குவித்து ஒரு சிறந்த இசை கலைஞனாகவும் பல கோடி மக்களை தன் வசப்படுத்தியவருமான மைக்கேல் ஜாக்சன் தன்னை சமூக நல பணிகளில் பெரிதும் ஈடுபடுத்திக் கொண்டு அமெரிக்க ஜனாதிபதியின் விருதை பெறுவதையும் சர்வசாதாரணமாக செய்து முடித்தார். தன்னுடைய 50வது வயதில், அதுவும் ஒரு மிகப்பெரிய மேடை நிகழ்ச்சி தயாராக இருந்தபோது திடீரென மரணமடைய காரணம் என்ன? மைக்கேல் ஜாக்சனை சாதுரியமாய் கொலை செய்த குற்றவாளியை காட்டிக் கொடுத்த தடயம் என்ன? தன் கலை உலக பயணத்திற்காகவும் தன் ரசிகர்கள் எப்போதும் தன்னை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்து தன் நிறத்தையும் தன் முகத்தையும் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் தன் முகத்தையும் நிறத்தையும் மாற்ற நினைத்தார் மைக்கேல் ஜாக்சன். 1983களில் பெப்சி கோலா விளம்பரங்களில் அதிகமாய் தோன்றிய மைக்கேல் ஜாக்சன் தான் $5 பில்லியன் வாங்கி இருக்கிறோம், நாம் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்து தன் முகத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாயிருந்தார். இந்நிலையில் 1984ஆம் ஆண்டு ஒரு சோடா ஜெயிண்ட் என்னும் விளம்பர படப்பிடிப்பில் நடந்த ஒரு தீ விபத்தில் மைக்கேல் ஜாக்சன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார். இந்த விபத்தில் மைக்கேல் ஜாக்சனின் தலையிலும் முகத்திலும் தீக்காயம் ஏற்பட்டது. இதனால் மைக்கேல் ஜாக்சனின் முகத்திலும் தலையிலும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையில் மைக்கேல் ஜாக்சனின் மூக்கு பகுதியிலும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் மைக்கேல் ஜாக்சன் எதிர்பார்த்தது போல் அவர் முகத்தில் பெரிய மாற்றம் எதுவும் வரவில்லை. இப்படி உலக புகழ் பெற்றிருந்தாலும் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையும் வாழ்வியல் முறையும் பலருக்கு புதிராகத்தான் இருந்தது. இந்த சமயத்தில் தான் மைக்கேல் ஜாக்சன் நெவர்லாண்ட் எனப்படும் தன் வீட்டை கட்டினார். இந்த வீட்டை ஒரு சிறுவர்கள் பூங்கா போல் வடிவமைத்தார். பல குழந்தைகள் அங்கு வந்து விளையாடவும் அனுமதித்தார். மைக்கேல் ஜாக்சனின் நெவர்லாண்ட் எனும் வீடு பல குழந்தைகளை பெரிதாய் கவர்ந்தது. குழந்தைகளை கவர்ந்து இழுப்பது போல் அம்யூஸ்மெண்ட் பூங்காவும் விளையாட்டுகளும் பபுள் எனப்படும் ஒரு சிம்பான்சியையும் செல்லப்பிராணியாய் வளர்க்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் மைக்கேல் ஜாக்சன் தன் நிறத்தை பளிச்சிட செய்ய சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார். அவர் தன் ஆயுளை அதிகமாக்கிக் கொள்ள ஒரு ஆக்சிஜன் பெட்டியில் சென்று அடிக்கடி படுத்துக் கொள்கிறார் போன்ற கருத்துக்கள் மக்களிடையே வலம் வர துவங்கின. மைக்கேல் ஜாக்சன் தன் தந்தையின் கண்டிப்பால் பாதிக்கப்பட்ட தன் மனநிலையாலும் தனக்கு இருக்கும் தோல் வியாதியாலும் தான் அதிகமாக வெளி உலகிற்கு வராமல் போனதற்கு காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மைக்கேல் ஜாக்சன் தன் காம இச்சைக்காக குழந்தைகளை பயன்படுத்துகிறார்.
அவர் பாலியல் கொடுமைகளை குழந்தையிடம் செய்கிறார் என்று வழக்கு தொடரப்பட்டது. 1993ஆம் ஆண்டு 13 வயது சிறுவன் ஒருவன் மைக்கேல் ஜாக்சன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார், அவர் தன் நெவர்லாந்து எனும் வீட்டில் பல குழந்தைகளை தன்னுடன் விளையாட அழைத்து சென்று பின் அவர்களை தன் காம இச்சைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் என்று பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை வழக்கு தொடர்ந்தார். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பலருக்கு இந்த வழக்கு நினைவில் இருக்கும். உலகையே தன்வசப்படுத்திய இசைக்கலைஞன் இப்படி ஒரு கெட்ட குணம் கொண்டவனா என்ற எண்ணம் மைக்கேல் ஜாக்சனின் புகழை பாதிக்க துவங்கியது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மைக்கேல் ஜாக்சனின் வீட்டை சோதனை செய்து பார்த்தனர். ஆனால் மைக்கேல் ஜாக்சனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் அப்போது சிக்கவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின் லிசா மேரி என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று அறிவித்தார் மைக்கேல் ஜாக்சன். 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மைக்கேல் ஜாக்சன் லிசா மேரி பிரெஸ்லி என்பவரை தன் திருமணம் செய்து கொண்டதாக அறிவித்தார். லிசா மேரி எல்விஸ் பிரெஸ்லி எனப்படும் ஒரு பெரிய ராக் இசையமைப்பாளரின் மகள். மைக்கேல் ஜாக்சனும் லிசாவும் சேர்ந்து ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் அளித்தனர். ஆனால் இவர்களின் மன வாழ்க்கை நீண்ட நாட்கள் போகவில்லை. 1996ஆம் ஆண்டே மைக்கேல் ஜாக்சனும் லிசாவும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து சில வருடங்கள் கழித்து டெபி ரோஸ் எனும் ஒரு நர்ஸை திருமணம் செய்து கொண்டார் மைக்கேல் ஜாக்சன். இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலம் பிறந்தது. இதனால் 1997ஆம் ஆண்டு பிரின்ஸ் ஜாக்சன் எனும் மகனும் 1998ஆம் ஆண்டு கேத்ரின் ஜாக்சன் எனும் மகளும் மைக்கேல் ஜாக்சனுக்கு பிறந்தனர். ஆனால் இதற்கு பின் 1999ஆம் ஆண்டு டெபி மைக்கேல் ஜாக்சனை விவாகரத்து செய்துவிட்டு பிரிந்தார். பலர் பார்த்து வாழ்ந்தால் மைக்கேல் ஜாக்சனை போல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சனின் திருமண வாழ்க்கை அவருக்கு கசப்பான அனுபவத்தை அளித்தது. மைக்கேல் ஜாக்சன் இதனால் பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளானார். மைக்கேல் ஜாக்சனின் நடத்தையிலும் செயலிலும் பல மாற்றங்கள் காணப்பட்டது. மன அழுத்தத்தில் இருந்த மைக்கேல் ஜாக்சன் 2002ஆம் ஆண்டு ஒரு விருது விழாவில் மேடையிலேயே மனநிலை சரியில்லாதது போல் நடந்து கொண்டார். மேலும் தன் ரசிகர்களும் ஊடகங்களும் தன்னை பார்க்க வந்திருந்த போது தன் மகனை தூக்கி பால்கனியில் இருந்து வெளியேறிவது போல் மைக்கேல் ஜாக்சன் நடந்து கொண்டது மிகப்பெரிய சர்ச்சையாக கிளம்பியது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து மைக்கேல் ஜாக்சன் மனநிலை குன்றியவராகிவிட்டாரோ என்ற சந்தேகம் பலருக்கு எழுந்தது. இப்படி புகழின் உச்சியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்க துவங்கிய மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை 2003ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு ஆவண படத்தில் மேலும் பாதிக்கப்பட்டது. இப்படி பல ரகசியங்களையும் பல ரகசிய எதிரிகளையும் சம்பாதித்து வைத்திருந்த மைக்கேல் ஜாக்சனின் மரணத்திற்கு யார் காரணம்? பலர் ஆச்சரியத்தில் அதிவேகமாய் வளர்ந்து வந்த மைக்கேல் ஜாக்சன் புகழின் உச்சியில் இருந்த காலகட்டத்தில் பாலியல் விவகாரங்களாலும் பொது இடங்களில் மைக்கேல் ஜாக்சன் மனநிலை சரியில்லாதவர் போல் நடந்து கொண்டதாலும் சில கெட்ட பழக்கங்களாலும் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. வேகமாய் வளர்ந்து வந்த மைக்கேல் ஜாக்சன் தன் வழக்கிற்காகவும் தன் அதிக நாட்கள் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில் அதிகமாய் கடன் வாங்க துவங்கினார். இதனால் மைக்கேல் ஜாக்சன் தான் சம்பாதித்த அனைத்தையும் கடன்காரர்களை சமாளிக்கவே சரியாகிவிட்டது. இதனால் மைக்கேல் ஜாக்சனின் மனநிலையும் பொருளாதார நிலைமையும் பெரிதாய் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தனக்கு பொருள் உதவி செய்யவும் தன் நண்பனும் பஹ்ரைன் நாட்டின் இளவரசுமான சல்மான் பின் ஹமத் பின் இசா அல் கலிஃபா என்பவரை நாடினார். மைக்கேல் ஜாக்சனின் நிலையை பார்த்த பஹ்ரைன் நாட்டு இளவரசர் தன் நண்பன் மைக்கேல் ஜாக்சனின் கடன்களையும் அவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு பண உதவி செய்தார். இது மட்டும் இல்லாமல் பஹ்ரைன் இளவரசரால் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் அமைத்து தரப்பட்டது. இந்த உதவிகளுக்கு கைமாறாய் தான் அல் கலிஃபா ரெக்கார்டிங் லேபிளில் ஒரு புதிய இசை படைப்பு வெளியிடப் போவதையும் தானே தன் சுயசரிதையை எழுதி அதை மேடை நாடகமாகவும் அல் கலிஃபாவின் லேபிளில் வெளியிடுவேன் என்று பஹ்ரைன் இளவரசருக்கு வாக்கு கொடுத்தார் மைக்கேல் ஜாக்சன். ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய தவறிய காரணத்திற்காக $7 மில்லியன் நஷ்டஈடு பஹ்ரைன் இளவரசரால் மைக்கேல் ஜாக்சனிடமிருந்து கேட்கப்பட்டது. இதனால் மைக்கேல் ஜாக்சனின் பொருளாதார சூழ்நிலை மேலும் கவலைக்கிடமானது. இந்த காலகட்டத்தில் தன் வாழ்க்கையில் பெரும் இழப்புகளை சந்தித்த மைக்கேல் ஜாக்சன் தான் மீண்டும் ஒரு தொடர் மேடை நிகழ்ச்சி செய்ய போவதுமாய் அதுதான் தன் கடைசி மேடை நிகழ்ச்சி என்றும் அறிவித்தார் மைக்கேல் ஜாக்சன். இத்தனை அவமானங்களை தாண்டியும் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டியும் மைக்கேல் ஜாக்சனின் அறிவிப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மைக்கேல் ஜாக்சனின் ரீஎன்ட்ரி இதுவென பலரால் பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து லண்டன் O2 அரினாவில் ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் 4 மணி நேரத்தில் ஹவுஸ்ஃபுல் ஆனது. பல நாட்கள் கழித்து பல பிரச்சனைகளை தாண்டி கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் மீண்டும் வருவார். தன் இசையால் இந்த பாப் உலகத்தை ஆளுவார் என்ற எண்ணத்தில் இருந்த மைக்கேல் ஜாக்சன் ரசிகர்கள் மைக்கேல் ஜாக்சனின் அடுத்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்த தருணத்தில் 2009ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி மைக்கேல் ஜாக்சனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்படும் இதயம் நின்றுவிட்டதாகவும் CPR கருவிகளை வைத்து இதயத்தை துடிக்க வைக்க நினைத்தும் அது முடியவில்லை என்று மைக்கேல் ஜாக்சன் இறந்து விட்டார் என்ற செய்தி உலகெங்கும் பரவியது. 2009ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி மைக்கேல் ஜாக்சன் திடீரென மயங்கிய நிலையில் அவர் வாடகைக்கு தங்கியிருந்த மேன்ஷனில் இருந்த கட்டிலில் இருந்தார். மைக்கேல் ஜாக்சனை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வர மைக்கேல் ஜாக்சனுக்கு
கானான் முரே எனும் அவரின் சொந்த மருத்துவரால் முயற்சிகள் செய்யப்பட்டது. ஆனால் கானான் முரேவின் எந்த முயற்சிகளும் பயனளிக்கவில்லை. இதனால் 911 எனப்படும் எமர்ஜென்சிக்கு மதியம் 12:11 மணிக்கு தகவல் தரப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரோனால்ட் ரீகன் UCLA மெடிக்கல் சென்டருக்கு மதியம் 1:13க்கு கொண்டு செல்லப்பட்டார் மைக்கேல் ஜாக்சன். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது அவர் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார். CPR கருவிகள் வைத்து சிகிச்சை செய்தும் அது பயனளிக்கவில்லை என்று கூறப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் மைக்கேல் ஜாக்சனின் இதய துடிப்பை மீண்டும் கொண்டு வரும் முயற்சி பலனளிக்காமல் மதியம் 2:26 மணிக்கு உலக பாப் இசை மன்னன் மைக்கேல் ஜாக்சன் இறந்துவிட்டார் என்று உறுதி செய்யப்பட்டது. மைக்கேல் ஜாக்சனின் மரணம் அவரது ரசிகர்களையும் இசை உலகையும் மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது. மைக்கேல் ஜாக்சன் இரவு முழுவதும் மயங்கிய நிலையில் இருந்த போதும் ஏன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படாமல் இருந்தார்? தன் மேடை நிகழ்ச்சிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த மைக்கேல் ஜாக்சன் எப்படி திடீரென உயிரிழந்தார் என பல கேள்விகள் கிளம்பியது. இது சம்பந்தமாக வழக்கும் தொடரப்பட்டது. மைக்கேல் ஜாக்சன் மரணத்தில் மர்மங்கள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க தடயவியல் துறையின் உதவியை நாடியது காவல்துறை. மைக்கேல் ஜாக்சன் மரணத்தில் உள்ள மர்மங்களை கண்டுபிடிக்க தங்கள் தடய வேட்டையை மைக்கேல் ஜாக்சன் உடல் கூராய்வில் இருந்து துவங்கியது தடயவியல் துறை. அவர் நிறைய டான்ஸ் ஆடி சோர்வுனால் இறந்துட்டார், கார்டியக் அரெஸ்ட், இப்படி பலவித காரணங்கள். அதில் உண்மையை கண்டுபிடிக்கும் போது அவருடைய அனிஸ்தட்டிஸ்ட் அவருக்கு இன்வாலண்ட்ரி ஓவர் டோஸு, வேணும்னு ஓவர் டோஸ் கொடுக்கல. இன்வாலண்ட்ரினாக்கா அது இன்டென்ஷன் இல்லாமல் இவர் கொடுத்த ஓவர் டோஸில் அவர் இறந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சி இன்வாலண்ட்ரி ஓவர் டோஸ் மேன்ஸ்லாட்டர் அப்படின்னு தண்டிச்சாங்க அந்த அனிஸ்தட்டிஸ்ட்டை. அனஸ்தேசியா தர பயன்படும் மயக்க மருந்தை அதிக அளவில் மைக்கேல் ஜாக்சனின் உடலில் செலுத்தப்பட்டிருப்பதுதான் மைக்கேல் ஜாக்சனை கொன்றுவிட்டது என்பதை உறுதி செய்த தடயவியல் துறை அவரின் சொந்த மருத்துவரான டாக்டர் கொனார்ட் முரேவிடம் எப்படி மைக்கேல் ஜாக்சனின் உடலில் ப்ரோபோஃபோல் செலுத்தப்பட்டது என்று விசாரித்தனர். ஒரு சாதாரண மனிதருக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் தரப்படக்கூடாத ப்ரோபோஃபோல் மருந்து எப்படி மைக்கேல் ஜாக்சன் வாங்கி இருக்க முடியும் என்ற கோணத்தில் டாக்டர் கொனார்ட் முரே தீவிரமாய் விசாரிக்கப்பட்டார். இந்த விசாரணையில் மைக்கேல் ஜாக்சன் ப்ரோபோஃபோல் எனப்படும் மயக்க மருந்தை அடிக்கடி தன் போதைக்காக பயன்படுத்தி வந்தார். அதேபோல்தான் இறப்பதற்கு முன்பும் சுமார் 4 மணி அளவில் 50 மில்லிகிராம் ப்ரோபோஃபோல் எடுத்துக்கொண்டார் என்றார். டாக்டர் கொனார்ட் முரே சொல்வது போல் மைக்கேல் ஜாக்சன் தானாகவே ப்ரோபோஃபோல் என்னும் மருந்தை தன் உடலில் அவரே செலுத்தி கொண்டிருந்தாலும் அவரால் அவர் இறந்து போகும் அளவிற்கான ப்ரோபோஃபோலை தன் உடலில் யாரும் செலுத்திக் கொள்ள முடியாது. காரணம், அந்த மருந்து சிறிதளவு உடலில் சென்றவுடனே 40 வினாடிகளில் அந்த மனிதன் மயங்கி விடுவான். எனவே யாரோதான் மைக்கேல் ஜாக்சனுக்கு ப்ரோபோஃபோல் செலுத்தி இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் ஆராய துவங்கிய தடயவியல் துறை டாக்டர் கொனார்ட் முரே ப்ரோபோஃபோலை வாங்கி தரும் லைசன்ஸ் இல்லாதவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தான் சாதுரியமாய் திட்டம் போட்டு மைக்கேல் ஜாக்சனை போதைக்கு அடிமையாக்கி இருக்கும் மருந்தை மைக்கேல் ஜாக்சனின் உடலில் அதிக அளவில் செலுத்திவிட்டால் மைக்கேல் ஜாக்சன் மரணத்திற்கு காரணம் அவரே போட்டுக்கொண்ட ப்ரோபோஃபோல் ஊசிதான் என்று சட்டத்தை நம்ப வைக்க நினைத்த டாக்டர் கொனார்ட் முரே இனியும் தான் தப்ப வழி இல்லாமல் தான் விட்டு வைத்த சின்ன சின்ன தடயங்களை தன்னை காட்டி கொடுத்து விட்டது என்பதை உணர்ந்து தான் மைக்கேல் ஜாக்சனுக்கு ப்ரோபோஃபோல் மருந்து கொடுக்கும் போது கொஞ்சம் அதிகமாய் கொடுத்து விட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். மைக்கேல் ஜாக்சனை அநியாயமாய் கொன்ற குற்றத்திற்காக டாக்டர் கொனார்ட் முரேவிற்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு புகழின் உச்சியில் கிங் ஆஃப் பாப் என்ற சிம்மாசனத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த மைக்கேல் ஜாக்சன் சிறு பிள்ளைகள் மேல் தான் கொண்டிருந்த காம இச்சையால் புகழையும் பணத்தையும் இழந்தார். தான் கொண்டிருந்த கெட்ட பழக்க வழக்கங்களாலும் கெட்ட நண்பர்களாலும் உயிரையும் இழந்தார். வாழ்க்கை நம்மை எவ்வளவு மேன்மையான இடத்தில் கொண்டு சென்று வைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள கடுமையான உழைப்பும் நல்ல பழக்க வழக்கங்களும் கட்டாயம் தேவை என்பதற்கு கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை ஒரு உதாரணம். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.